வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்த உலகத்துல விசித்திரமாவும் ஆச்சரியமான பிளேசஸ் நிறையவே இருக்கு. அதுல ஒண்ணுதான் பமாக்குலே. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. டர்க்கில இருக்கிற டெனிசல் அப்படின்ற மாகாணத்துல தான் இந்த பமாக்குலே அப்படின்ற மலைப்பகுதி அமைஞ்சிருக்கு. ஒரு ஒயிட் கலர் கேக்ல ப்ளூ கலர் டிசைன் பண்ணி அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பமாக்குலே இருக்கும். கேக் மாதிரின்னு சொன்னோன்னா போய் வெட்டி சாப்பிடலாம் முடியாது. துருக்கி மொழியில பமாக்குலே அப்படின்னா காட்டன் கோட்டை அப்படின்னு அர்த்தம். இயற்கையாவே வெள்ளை கலர் பாறையில குழிகள் இருக்கும். அந்த குழியில பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பச்சை கலர்ல தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எப்பயுமே வத்தாது. இதை தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா பஞ்சை அடுக்கி வச்சு அதுல ப்ளூ கலர்ல ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரியே இருக்கும். அதனாலதான் அந்த பேரு. இந்த மலைப்பகுதி முழுக்கவே பாத்தீங்கன்னா லைம்ஸ்டோன். இதுல பல மில்லியன் வருஷங்களா மினரல்ஸ் படிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால கால்சியம் கார்பனேட்டும் இதுல படிஞ்சிருக்கு. அதனாலதான் இது வெள்ளை கலர்ல தெரியுது. அதுக்கு மேல தண்ணி வைப்ரண்ட் கலர்ல பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். இயற்கையே அதிசயம் தாங்க. இந்த மலைப்பகுதியில் பாத்தீங்கன்னா 17 தண்ணீர் சுனைகள் இருக்கு. இந்த தண்ணீர் சுனைகள்ல வருஷம் முழுக்க பாத்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். சில சுனைகள்ல 100 டிகிரி வரைக்கும் கூட போகும். இது என்ன பிரமாதங்க. மே மாசம் வந்து நம்ம சென்னையில பைப்பை தொடங்க பத்திக்கும். இந்த மலைப்பகுதியில் இருக்கிற இந்த தண்ணீர் சுனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரெசார்ட்ல ரூஃப் டாப்ல ஸ்விமிங் பூல் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரியே அமைஞ்சிருக்கும். சராசரியா பாத்தீங்கன்னா எல்லா சுனைகளும் 75 அடிக்கு ரேடியஸ் இருக்கும். இது இயற்கையாவே அழகா இருக்கிறதுனால ஆப்வியஸா அங்க ரெசார்ட்லாம் வந்து கல்லா ஆரம்பிச்சிட்டாங்க. கடல் மட்டத்தில இருந்து 100 மீட்டர் உயரத்துல வைப்ரண்டா இந்த பிளேஸ் இருக்கிறதுனால 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து கூட இந்த பிளேஸை நம்ம ஈஸியா பாத்திர முடியும். இந்த பமாக்குலே மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற ஏரியாவையும் டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்திட்டாங்க. அதானே, சும்மா இருக்க மாட்டீங்களே. இந்த பமாக்குலே அப்படின்ற பிளேஸ் வந்து இன்னைக்கு நேத்து உருவானதுல பல்லாயிரம் வருஷ கணக்குல இந்த இடத்துல இருக்கு. இதோட அழகுல மயங்கின பண்டைய கிரேக்கர்கள் கிமு 133ல ஹீராபாலிஸ் அப்படின்ற சாம்ராஜ்யத்தை அங்க உருவாக்கி இருக்காங்க. கிமு 2வது நூற்றாண்டுல இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல நாட்டு மன்னர்கள் அப்புறம் ராணிகள் இங்க வருவாங்களாம். எதுக்குன்னா அந்த வெதுவெதுப்பான தண்ணியில குளிச்சு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இது நேச்சுரல் ஸ்பாவாவே அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு. இத பார்த்து அங்க பாத்தீங்கன்னா நிறைய கோட்டைகள் மண்டபங்கள்லாம் கட்டியிருக்காங்க. சோ பிசினஸ் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. பல வருஷமா மெயின்டெனன்ஸ் இல்லாதனால அந்த கோட்டைகள் மண்டபங்கள் எல்லாமே சிதில அடைஞ்சிருச்சு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா மனுஷங்க நடமாட்டாங்க இல்லாததுனால கால்சியம் கார்பனேட் அதிகமா படிஞ்சு நிறைய நீர் சுனைகள் உருவாகி அந்த இடமே ரொம்ப அழகா மாறிடுச்சு. மனுஷங்க தொல்லை இல்லைன்னா இயற்கை அழகா தான் இருக்கும். 20th செஞ்சுரி வாக்குல பாத்தீங்கன்னா நிறைய பணக்காரர்கள் இந்த இடிஞ்சு போன கோட்டை மண்டபத்தெல்லாம் பார்த்து ஐயோ இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வாங்கி அதுங்க மேலேயே பாத்தீங்கன்னா ரெசார்ட் எல்லாம் பில்ட் பண்ணி இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் எல்லாம் இழுத்துருக்காங்க. சூப்பர்ல. அதிக அளவுல சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்துல நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்க கட்டினாங்க. இதனால சுனைகளோட குவாலிட்டி அடி வாங்குச்சு. இதனால நிறைய போராட்டங்கள் வெடிச்சது. ஃபைனலா 1988ல யுனெஸ்கோ வந்து இத வேர்ல்ட் ஹெரிடேஜ் சென்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அத்துமீறி கட்டப்பட்ட ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் அங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட பூகம்பத்துல ஹீராபாலிஸ் நகரத்துல பாதி வந்து பூமிக்கடியில போயிடுச்சு. இத வந்து நம்ம சுனைகள் மூலியமா உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூபா டைவிங்கும் அங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக பல லட்சம் ரூபாய் நம்ம ஃபீஸ் கட்டணும். இது மூலியமாவும் கல்லா கட்டுறாங்க. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.